லார்ட். எப்படி இருக்கீங்க? டக்குன்னு மனசுக்கு ஒரு வார்த்தை ஒன்று பட்டுச்சு. இப்படி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று எனக்கு வந்துச்சு, மனசில் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது என்ன வார்த்தைன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்ததாம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததாம். எப்படி? ஆதியிலே வார்த்தை இருந்ததாம், அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததாம். ஆமேன். எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அப்போ எனக்கு ஒன்று யோசித்தேன். இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த சமுதாயமும் வார்த்தையில் எப்படி இருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையில் உண்மையும் நீதியும் நியாயமும் அன்பும் கருணையும் எல்லாமே இருந்துச்சு, இருக்குது இன்னும். ஆனால் நம்மளில் எத்தனை பேருக்கு வார்த்தையில் நம்ம உண்மையாக இருக்கிறோம்? இன்றைக்கி வார்த்தையை யோசித்து பார்த்தோம்னா, பொய் இருக்குது, புரட்டு இருக்குது, கள்ளம் இருக்குது, கபடம் இருக்குது. யாரடா குற்றஞ்சாட்டலாம், யாரடா வகை தேடலாம், யாரடா சண்டை பிடிக்கலாம், யாரடா சண்டை மூட்டி விடலாம். இப்படி தான் நம்ம வார்த்தை இருக்குது. அப்படி தானே? அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த வார்த்தை. கடவுள் எவ்வளோ அழகான வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ நுணுக்கமாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மனுஷங்க நாம் தான் அதை பின்பற்றுறது குறைஞ்சி போயிடுச்சு. நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? ரொம்ப அழகாக ஆழமாக என் மனசை அதை தொட்டுச்சு. அதனால தான் உங்களோட நான் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ எத்தனையோ பேருடைய லைஃப்பில் சும்மாவே இருக்க மாட்டானுங்க. போகிற வழியில் போகிற போக்கில் ஒரு கல்லை தூக்கி போட்டு தான் போகிறானுங்க. எதையாவது இங்கிட்டிருந்து இங்கிட்டு போயிட்டு சொல்லிட்டு போயிடுறது. நல்லா இருக்க மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளோட தான் உறவாடுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பக்கத்தில் போயிட்டு இவங்க அப்படி இவங்க இப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எப்படியாப்பட்ட வார்த்தை? அது உண்மை உள்ள வார்த்தையா? அப்போ கடவுளுக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இல்லையா? ஆனால் பாருங்கள், கடவுளின் சாயலில் தான் நம்ம பிறக்கப்பட்டிருக்கோம். அவருடைய சாயலில் தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனால் பிசாசின் ஆவி நம்மளை எப்படியெல்லாம் விளையாடணுமோ அப்படியெல்லாம் விளையாடுறான். அப்படி தானே? நினச்சி பாரு. அதான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வார்த்தையை. தேங்க்யூ ஸோ மச். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென்.